Good morning, champion. This is Professor R. Suren from Government College of Technology. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தியரி ஆஃப் மிஷின் ஒரு சப்ஜெக்டை பத்தி பார்க்க போறோம். இது வந்து கினமேட்டிக்ஸ் ஆஃப் மிஷினரியும் டைனமிக்ஸ் ஆஃப் மிஷினரியும் சேர்ந்த கலவை தான் இது. ஸோ ஐ வில் ஷேர் மை ஸ்க்ரீன். இதுக்காக ஒரு பிரத்யேகமா ஒரு 70 பக்கம் நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து டேம் சார்ட்டும் நோட்ஸும் சேர்ந்து கம்பைன்டான ஒரு விஷயம் அப்படின்னு வச்சுங்களேன். டேம் சார்ட்டும் நோட்ஸும் கம்பைன்டான ஒரு ரகசியம் அப்படின்னு தெரிஞ்சுங்க. அப்ப நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த கினமேட்டிக்ஸ் அப்படின்ற விஷயம் அப்படின்னு வந்தாலே வந்து நம்ம மோஷனை பத்தி படிக்க போறோம்னு அர்த்தம். டைனமிக்ஸ் வந்தாலே வந்து நம்ம ஃபோர்ஸை பத்தி படிக்க போறோம்னு அர்த்தம். ஸோ மோஷனை பத்தி படிக்கிறோமா ஃபோர்ஸை பத்தி படிக்கிறோமா அப்படின்னு தெரியணும். ஸோ இங்க டிரான்ஸ்லேஷன், ரொட்டேஷன், பிளானார் மோஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. சரியா? டிரான்ஸ்லேஷன்னா லீனியர் மோஷன் சொல்லுவாங்க, ரொட்டேஷன்னா சர்க்குலர் மோஷன் சொல்லுவாங்க, பிளானார் மோஷனா ரெண்டும் கலந்த கலவைன்னு வாங்க. சரியா? பிளானார் மோஷன்னா டிரான்ஸ்லேஷனும் சேர்ந்தது, ரொட்டேஷன் சேர்ந்தது அப்படின்றது நோட் பண்ணிக்கலாம். அப்ப லிங்க் அப்படின்ற விஷயத்த வந்து என்னன்னு பாக்குறோம். லிங்க்னா என்ன அப்படின்றது நம்ம லிங்க்னா என்ன அப்படின்னா, லிங்க்னா ஒரு எலிமெண்ட் which is having relative motion with respect to another part அப்படின்றது லிங்க் அப்படின்லாம். இந்த லிங்க் எதுக்காக பயன்படுதுன்னா ஒரு மோஷனை டிரான்ஸ்மிட் பண்றதுக்காக பயன்படுது. ஒரு மோஷனை டிரான்ஸ்மிட் பண்றதுக்காக பயன்படுது, இல்ல சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு பயன்படுது, இல்ல கைட் பண்றதுக்கு பயன்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது பைனரி லிங்க், டெர்னரி லிங்க், குவார்டினரி லிங்க் அப்படின்னு ஒரு லிங்க் வந்து சொல்லுவாங்க. பைனரி லிங்க்னா ரெண்டு பேர் வந்து ஒன்னா பேரா ரெண்டு பேர் வந்து ரெண்டு இது வந்து ரெண்டு லிங்க் வந்து கனெக்ட் பண்ண முடிஞ்சா ரெண்டு லிங்க் ஒன்னா கனெக்ட் ஆயிருந்தா அதான் பைனரி லிங்க் அப்படின்னு. சரியா? பைனரி லிங்க்னா ரெண்டு பேர்னு அர்த்தம். டெர்னரினா மூணு லிங்க் வந்து கனெக்ட் பண்ணா மூணு லிங்க் ஒரே கனெக்ஷன்ல பண்ணோம் அப்படின்னா அது டெர்னரி லிங்க். இப்போ இருக்குன்னு வச்சுங்களேன், இங்க ஒரு இது இருக்கு. ஸோ இவன் இப்படி ஒரு லிங்க் வந்து இங்க ஒருத்தனை கனெக்ட் பண்ணலாம், இங்க ஒருத்தனை கனெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணா அது பைனரி. அப்படி இல்லாம ஒருத்தங்கிட்டயே மூணு பேர் இப்படி இங்க ஒருத்தனை கனெக்ட் பண்ணலாம், இங்க ஒருத்தனை கனெக்ட் பண்ணலாம், இங்க ஒருத்தனை கனெக்ட் பண்ணலாம். இது வந்து டெர்னரி. குவாட்டர்னரி அப்படின்னா என்னன்னா, குவாட்டர்னரி நாலு பேர் இங்க ஒருத்தனை கனெக்ட் பண்ணலாம், இங்க ஒருத்தனை கனெக்ட் பண்ணலாம், இங்க ஒருத்தனை கனெக்ட் பண்ணலாம், இங்க ஒருத்தனை குவாட்டர்னரி. ஸோ பைனரி, டெர்னரி, குவாட்டர்னரி. ஆனா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து என்ன நரி? ஓட்டேரி நரி தான் தெரியும் இல்லையா? இந்த மூணு நரியும் ஒரு புது நரி, பைனரி, டெர்னரி, குவாட்டர்னரி. ஸோ என்னன்னா ஒரு பைனரி லிங்க் வந்து இஸ் ஈக்குவல் டு ஒரு பைனரி அப்படின்னு அர்த்தம். இப்ப ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு வச்சுங்களேன், ஜோடி வந்து எத்தனை ஜோடி இருக்குன்னா ஒரு ஜோடி. இல்ல முருகப்பெருமான் மாதிரி வள்ளி தெய்வானை அப்படின்னு வச்சுங்களேன், முருகர் சில நேரம் வள்ளியோட காட்சியளிப்பாங்க, சில நேரம் தெய்வானையோட காட்சியளிப்பாங்க. ஆனா வள்ளியும் தெய்வானையும் சேர்ந்து காட்சியளிக்கிற மாதிரி எங்கேயும் இது கிடையாது, அது ஒரு ஜோடி கிடையாது. ஸோ அதனால டெர்னரி அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு தட் ஆஃப் 2 பைனரி ஜாயிண்ட். குவாட்டர்னரி அப்படின்னா என்னன்னா இட் இஸ் ஈக்குவலன்ட் ஆஃப் 3 பைனரி ஜாயிண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். குவாட்டர்னரினா இட் இஸ் ஈக்குவலன்ட் ஆஃப் 3 பைனரி ஜாயிண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரியா? குவாட்டர்னரினா இட் இஸ் ஈக்குவலன்ட் ஆஃப் 3 பைனரி ஜாயிண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது கினமேட்டிக் பேர் அப்படின்றது பாக்குறோம். கினமேட்டிக் பேர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கினமேட்டிக் பேர் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கினமேட்டிக் பேர்னா எந்த ஒரு எலிமெண்ட், 2 எலிமெண்ட் கம்பைண்டா, எந்த ஒரு எலிமெண்ட் இது வந்து கம்பைண்டா வந்து நமக்கு இது பண்றாங்களோ, கம்பைண்டா நமக்கு ரெண்டு பேர் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஆர் ஏபிள் டு பெர்ஃபார்ம் ரிலேட்டிவ் மோஷன், ஆர் ஏபிள் டு பெர்ஃபார்ம் ரிலேட்டிவ் மோஷன் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் வச்சுங்களேன். ஆர் ஏபிள் டு பெர்ஃபார்ம் ரிலேட்டிவ் மோஷன் அப்படின்னா அந்த ஜோடியை தான் கினமேட்டிக் பேர் அப்படின்னும். ரெண்டு பேரும் சேர்ந்து ரிலேட்டிவ் மோஷன். லிங்க்னா அவன் ஒருத்த மட்டும் ஏபிள் டு பெர்ஃபார்ம் ரிலேட்டிவ் மோஷனா அவன் லிங்க். ரெண்டு பேர் சேர்ந்து having the relative motion with respect to one another அப்படின்னா அது வந்து கினமேட்டிக் பேர் அப்படின்னுவாங்க. இப்ப நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கினமேட்டிக் பேர் அப்படின்றது தான் வந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கினமேட்டிக் பேர்ல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேள்வி. இட் இஸ் a question prone zone. கினமேட்டிக் பேர்ன்றது question prone zone. நம்ம எப்பவுமே வந்து இதுல 7 கேள்வி கேட்கணும் அப்படின்னு
ஒரு விதி இருந்தா கினமேட்டிக் பேர்ல ஒரு கேள்வி கேட்கறது தப்பே இல்லை. சரியா? ஒரு லிங்க்ல in a link in a link mechanism n-link mechanism, maximum possible number of elements on any one of other link பாத்தீங்கன்னா n+1/2. so ஒரு n-link mechanism, ஒரு 4 link mechanism வச்சுங்களேன். 4 link mechanismத்துல எவ்வளவு லிங்க் ஆட் பண்ணலாம் அப்படின்னா, பக்கத்துல எத்தனை பேர் ஆட் பண்ணலாம் அப்படின்னா n+1/2. அப்பனா ஒரு 4+1/2 அப்படின்றது வந்து சொல்றாங்க. மினிமம் நம்பர் ஆஃப் பைனரி லிங்க்ஸ் இன் அன் கன்ஸ்ட்ரெயின்ட் மெக்கானிசம். ஸோ ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் மெக்கானிசத்தை உருவாக்கணும் வச்சுங்களேன். கன்ஸ்ட்ரெயின்ட் மெக்கானிசம் எப்படி இருக்குன்னு சொல்ல பாருங்க. கன்ஸ்ட்ரெயின்ட் மெக்கானிசம்னா எப்படி? ஸோ இதுல மினிமம் நம்பர் ஆஃப் பைனரி லிங்க் எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ 4 இருக்கும். 1 2 3. சோ ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் மெக்கானிசத்துல சிம்பிள் இன்ஜ வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? 4 மெக்கானிசம் தான் உருவாக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஓகே. சோ இப்போ ட்ரிபிள் ஜாயிண்ட் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவலன்ட் டு தி 3 சிம்பிள் இன்ஜஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. ட்ரிபிள் ஜாயிண்ட் இஸ் ஈக்குவலன்ட் ஆஃப் 3 சிம்பிள் இன்ஜஸ். சோ இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ நான் நடுவில் இந்த நோட்ஸ்ல பாத்தீங்கன்னா டேர்ம்ஸ் எழுதியிருப்பேன். ஓப்பன் பேர், க்ளோஸ்ட் பேர், செல்ஃப் க்ளோஸ்ட் பேர், போஸ்ட் க்ளோஸ்ட் பேர், லோயர் பேர், ஹையர் பேர். ஸோ அதெல்லாம் வந்து டேர்ம்ஸ்னு அர்த்தம். அதுக்கான விளக்கம் வந்து இங்க கீழே கட்டம் கட்டி கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்ப பாருங்க, லோயர் பேர்னா லோயர் அப்படின்னா என்ன அப்படின்னா, லோயர் அப்படின்னா சர்ஃபேஸ் கான்டாக்ட் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். லோயர் அப்படின்றது வந்து சர்ஃபேஸ் கான்டாக்ட் அப்படின்றது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ட்டு. லோயர் பேர்னா சர்ஃபேஸ் கான்டாக்ட். ஒருத்தன் வந்து எப்ப வந்து அப்படியே மொத்தம் முழுசா சார்ந்து இருப்பான் அப்படின்னா அவன் லோயரா இருந்தா மட்டும்தான் சார்ந்து இருப்பான். ஹையர் பேர்னா பாயிண்ட் கான்டாக்ட் ஆர் லைன் கான்டாக்ட். ஹையர் பேர்னா பாயிண்ட் கான்டாக்ட் ஆர் லைன் கான்டாக்ட். இதுதான் இப்ப உங்களுக்கு இது. இப்ப இந்த லோயர் பேருக்கு வந்து உதாரணம், a shaft revolve in a bearing. ஒரு ஷாஃப்ட் வந்து ஒரு பேரிங் க்ளோஸ் வச்சுங்க. ஆட்டோமொபைல் ஸ்டியரிங். சோ அதெல்லாம் லோயர் பேரா சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சீங்க. இப்ப இதுல சர்ஃபேஸ் கான்டாக்ட் அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கணும். லோயர் பேர்ல யாரெல்லாம் வந்து வருவாங்கன்னா எல்லா செல்ஃப் க்ளோஸ் பேரும் லோயர் பேரா தான் இருக்கும். எல்லா ஸ்லைடிங் பேரும் லோயர் பேரா தான் இருக்கும். எல்லா டேர்னிங் பேரும் லோயர் பேரா தான். எல்லா ஸ்க்ரூ பேரும் லோயர் பேரா இருக்கும் அப்படின்றது தெரியும். ஹையர் பேர்னா பாயிண்ட் கான்டாக்ட் ஆர் லைன் கான்டாக்ட். செல்ஃப் க்ளோஸ் பேர்னா தானே கான்டாக்ட்ல இருப்பான். அதாவது யாரோட தயவும் இல்லாம தானே கான்டாக்ட்ல இருக்கும் செல்ஃப் க்ளோஸ்ட் பேர். செல்ஃப் க்ளோஸ்ட் பேர் அப்படின்னா தானே கான்டாக்ட்ல இருப்பான் அப்படின்றது. When the connection between the two elements is such that only required kind of relative motion occur. Connection வந்து அப்படியே அவனே பார்த்துப்பான். அதான் ஃபோர்ஸ் க்ளோஸ்ட் பேர் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்னா, நமக்கு அந்த இது வந்து கான்டாக்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்டாக்ட் என்ன பண்ணும்? ஃபோர்ஸ் க்ளோஸ்ட் பேர்ல நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் வச்சு, இப்ப கேம் இருக்கு, இந்த கேம் இருக்கு வச்சுங்களேன். இந்த கேமோட இந்த ஃபாலோயர் ஒட்டி இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கு வச்சுங்களேன். அப்ப என்ன பண்ணுவாங்க, அங்க ஒரு ஸ்ப்ரிங் வச்சிருவாங்க. அப்ப இந்த ஸ்ப்ரிங்கு கரெக்டா வேலை செய்யற வரைக்கும் தான் அந்த ஃபாலோயர் வந்து இதுல இருப்பான். ஸ்ப்ரிங் போச்சு வச்சுங்க, படக்குன்னு அந்த கான்டாக்ட் விட்டுரும். அப்ப அது ஃபோர்ஸ் க்ளோஸ்ட் பேர் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபோர்ஸ் க்ளோஸ்ட் பேர். குவாட்ராப்புல்னா குவாட்ராப்புல் ஜாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு தட் ஆஃப் 3 சிம்பிள் ஜாயிண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சோ கினமேட்டிக் பேர்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, லோயர் பேர்னா என்னன்னு பார்த்தோம். லோயர் பேர்னா சர்ஃபேஸ் கான்டாக்ட் இருக்கணும். அப்புறம் வந்து ஹையர் பேர்னா என்னன்னு பார்த்தோம். ஹையர் பேர்னா பாயிண்ட் கான்டாக்ட் ஆர் லைன் கான்டாக்ட் இருக்கணும். செல்ஃப் க்ளோஸ் பேர்னா என்னன்னு பார்த்தோம். செல்ஃப் க்ளோஸ் பேர்னா நமக்கு ரிலேட்டிவ் மோஷன் வந்து இருக்கும்போது அதுக்கு வந்து யாராச்சும் தானாவே அந்த கான்டாக்ட்ல மெயின்டைன் செல்ஃப் க்ளோஸ் பேர். ஃபோர்ஸ் க்ளோஸ் பேர்னா கூட யாராச்சும் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி வச்சு இது பண்ணா ஃபோர்ஸ் க்ளோஸ் பேர். அப்புறம் ஓப்பன் பேர்னா வந்து எந்த பேர் வந்து மெக்கானிக்கலி 2 பேரை ஒன்னா வச்சிருக்க முடியாது, அவன் வந்து ஓப்பன் பேர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப அடுத்தது மறுபடியும் நம்ம டேர்ம் சார்ட் பாக்குறோம். டேர்னிங் பேர், ஸ்லைடிங் பேர், ரோலிங் பேர், சிலிண்ட்ரிக்கல் பேர், ஸ்பெரிக்கல் பேர், இவங்க எல்லாம் பார்க்கணும்.
இல்ல டேனிங் பேர் அப்படின்னா என்னன்னா ஒரு லிங்க் வந்து இன்னொரு லிங்கோட ஃப்ரீ ரிவால்வ் இருக்கும். இப்ப என்ன நீங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இப்படி போடுறோம் அப்புறம் இப்படி ஒரு லிங்க் போடுறோம். ரெண்டுத்தையும் வந்து ஒரு பின் போட்டு ஒரு 2 பண ஓலைய போக்குற மாதிரி வச்சுங்களேன். அப்போ ஒரு பண ஓலையும் இன்னொரு பண ஓலையும் சுத்தம் இல்லையா? இட் இஸ் ஃப்ரீ டு ரிவால்வ் about a fixed axis. இங்க ஆக்சிஸ் ஃபிக்ஸ்டு பாருங்க. இங்க ஆக்சிஸ் எங்க இருக்கு? about a இந்த ஆக்சிஸ் வந்து ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ். revolve about a fixed axis. அப்ப இதுக்கு உதாரணம் என்னன்னா shaft with collar at the both end. உதாரணம் டேனிங் பேர். இதுக்கு டேனிங் பேருக்கு உதாரணம் என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா shaft with collar at the both end. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஷாஃப்ட் இருக்கு. ஷாஃப்ட் வந்து ஒரு இதுல சுத்திட்டு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த பக்கம் ஒரு காலர், இந்த பக்கம் ஒரு காலர் அப்படி போட்டோம்னா கரெக்டா அந்த பொசிஷன்லயே சுத்தும். காலரை போட்டா அந்த பொசிஷன்லயே சுத்தும். இப்ப நமக்கு சட்டைக்கு ஏன் காலர் இருக்கு? அப்பதான் ஸ்டிஃபா இருக்கும். அதே போல அங்க காலர் போட்டா கரெக்டா ரொட்டேட் ஆகுறது வந்து இந்த ஷாஃப்ட் வந்து என்ன பண்ணும்? ரொட்டேட் ஆகிற ஷாஃப்ட் வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அது கரெக்டா அந்த பொசிஷன் மாறாம சுத்தும் அப்படின்றதுதான் தெரியும். இது அப்படியே அதே பொசிஷன் மாறாம சுத்தம், ஆடாம சுத்தும். காலர் போட்டா என்ன ஆகும்? ஆடாம சுத்தும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஆடாம சுத்துனா அதான் அது உள்ளுக்குள்ளேயே சுத்திட்டோம். டேனிங் பேர். சரியா? ஷாஃப்ட் வித் காலர் அட் போத் எண்ட் ஃபிட்டட் இன்டு எ சர்க்குலர் ஹோல், அது டேனிங் பேர். ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்லைடிங் பேர்னா பிஸ்டன் சிலிண்டர் என்ன பண்ணுவோம்? பிஸ்டன் போவோம், சிலிண்டருக்குள்ள பிஸ்டன் போவும் வரும். சோ அப்ப வந்து இது ஸ்லைடிங் பேர். இல்ல இப்படி ஸ்லைட் ஆகுது, ஸ்லைடர் நகர்னா அது ஸ்லைடிங் பேர். பிஸ்டன் சிலிண்டர் தான் குட் எக்ஸாம்பிள். கிராஸ் ஹெட் அண்ட் கைடு அதுவும் வந்து உதாரணம் வச்சுக்கலாம். சரி, இப்ப அடுத்தது என்ன அப்படி ஸ்லைடிங் பேருக்கு அப்புறம் அடுத்தது ரோலிங் சேர் அப்படின்றாங்கல்ல. ரோலிங் பேர்னா என்னன்னா இங்க பாருங்க, ஒரு ரோலர் இருக்கும், அப்புறம் பெல்ட் இருக்கும், அது சுத்தம். சரியா? இது சுத்தம். சோ பெல்ட் அண்ட் புள்ளி வந்து ரோலிங் பேர். இங்க என்னன்னா அங்க டேனிங் பேர்ல பாத்தீங்கன்னா 2 பேருக்கு காமன் ஆக்சிஸ். இங்க ரோலருக்கு மட்டும்தான் காமன் ஆக்சிஸ், பெல்ட்டுக்கு அது ஆக்சிஸ் கிடையாது. பெல்ட் வந்து சுத்தி வருது, அவனை தொட்டு அப்படியே சுத்திட்டு வருது. சரியா? புள்ளி இந்த பெல்ட் ரைட். ரோலர் பேரிங், பால் பேரிங் அப்படிலாம் அதெல்லாம் என்னது? ஒரு ரோலிங் பேருக்கு ஒரு உகந்த விஷயம் அப்படின்னு வச்சுங்க. ரோலிங் பேருக்கு அதாவது இங்க வந்து ரோலிங் மோஷன். இங்க என்ன மோஷன்? ரோலிங் மோஷன். ஆனா அங்க வந்து டேனிங் பேர்ல என்ன மோஷன்? ரிவால்வ் about a fixed axis. சரியா? ஸ்க்ரூ பேர்னா நம்ம ஒரு பக்கம் ரிவால்வ் பண்ணுவோம், அது ஸ்லைட், அது வந்து டிரான்ஸ்லேஷன் மோஷன் ஆகும். ஒரு ரோட்டரி மோஷன் வந்து டிரான்ஸ்லேட்டிங். அப்ப நட்டு இருக்கு, போல்ட் இருக்கு, போல்ட்டை திருவ அது அந்த பக்கம் நகர்ந்து போகல. சுத்தினா அது நகர்ந்து போகுது இல்லையா? சோ இங்க வந்து கண்டிப்பா நம்ம ஸ்க்ரூ த்ரெட் தேவை. இங்க வந்து நமக்கு என்ன தேவை? ஸ்க்ரூ பேருக்கு ஸ்க்ரூ த்ரெட் தேவை. நட் அண்ட் போல்ட் வந்து அது உதாரணம். ஸ்பெரிக்கல் பேர் நம்ம கண்ணாடி பார்ப்போம்ல, அந்த வண்டியில மிரர் வந்து எந்த பக்கம் இருக்கும், 360 டிகிரி சுத்தும். அது எப்படி கனெக்ட் பண்ணா பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் தான் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. சோ வந்து 1 எலிமெண்ட் வந்து ஸ்பியரா இருக்கும்னு வச்சுங்களேன். இது 360 டிகிரி ரொட்டேட், 360 டிகிரி சுத்தும். சோ இந்த டைப்ஸ் ஆஃப் பேர்ல இருந்து உங்களுக்கு ஒரு கேள்வியை நீங்க எதிர்பார்க்கலாம். எந்த எக்ஸாம் போனாலும், ஆர்ஆர்பி போனாலும் எதிர்பார்க்கலாம், எங்க போனாலும் எதிர்பார்க்கலாம். சோ கேட்ல வந்து மேட்ச் ஃபாலோயிங்ல எதிர்பார்க்கலாம். இதுல எக்ஸாம்பிள் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப நம்ம இது பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கினமேட்டிக் செயின். பேருக்கு அப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செயின் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன செயின்? அப்ப செயின் பாத்தீங்கன்னா செயின் அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் should be closed. செயின்னாலே க்ளோஸ்டா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இது 1 2 3 4. சோ க்ளோஸ்டா இருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஒருத்தனோட ஆரம்பம் வந்து கடைசியா இருக்கவனுக்கு முடிவா இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதான் செயின். ஒருத்தனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் கடைசியா இருக்கவனுக்கு எண்ட் பாயிண்டா இருக்கணும்.
ஸோ நம்பர் ஆஃப் லிங்க்குக்கும் நம்பர் ஆஃப் ஜாயிண்ட்டுக்கு நம்பர் ஆஃப் பேருக்கும் வந்து ரிலேஷன் சொல்றாங்க. லிங்க் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் பேர் மைனஸ் 4. நம்பர் ஆஃப் லிங்க் வந்து எல்னு வச்சுக்கிட்டோம்னா எல் ஈக்குவல் டு 2p மைனஸ் 4. இந்த ரிலேஷன்லாம் ரொம்ப முக்கியம். இட் இஸ் அ கொஸ்டின் ப்ரோன் ஜோன். எல் ஈக்குவல் டு 2p மைனஸ் 4. கினமேட்டிக் செயின்னா எல் ஈக்குவல் டு 2p மைனஸ் 4. அப்ப 4 பேர் வச்சா 4 ஜோடி வச்சா எத்தனை லிங்க் தேவைப்படும் அப்படின்னா 2 × 4 8. 8 மைனஸ் 4 4. 8 மைனஸ் 4 4. ஓகே, தேங்க்யூ. ஸோ கினமேட்டிக் செயின் வந்து இத்தனை பேர் இருந்தா இத்தனை லிங்க் தான் இருக்கும். 5 பேர் இருந்தா எத்தனை லிங்க் இருக்கும்? 2 × 5 10. 10 மைனஸ் 4 6 லிங்க் இருக்கும். சோ அந்த 2p மைனஸ் 4 வந்து ரொம்ப ஃபார்முலா பார்க்கிறதுக்கான சிம்பிளா இருக்கும். ஆனா எத்தனை பேர் யூஸ் பண்ணா எத்தனை லிங்க் வரும்ன்றது சொல்றது பெரும் ரகசியம் அந்த ஃபார்முலா தான் இருக்கு. சரியா? 4 பேர் யூஸ் பண்ணா 4 லிங்க் தானே தேவை அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ அது வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். சரி, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா 6 லோயர் பேருக்கு வந்து லிங்க்குக்கும் ஜாயிண்ட்டுக்கும் உள்ள ஃபார்முலா L = 2/3 of j + 2. L = 2/3 of j + 2 அப்படின்றது இது. அப்ப jனா நம்பர் ஆஃப் ஜாயிண்ட்ஸ். எனக்கு 4 ஜாயிண்ட் பண்ணணும்னா எத்தனை லிங்க், எத்தனை பேருன்னா எத்தனை லிங்க் சொல்லியாச்சு. 4 ஜாயிண்ட்னா 4 + 2 6. 6 / 3 2. 2 × 2 4. ஸோ 4 ஜாயிண்ட்னா கண்டிப்பா 4 லிங்க் தேவை. ஒரு ஹையர் பேர்ன்றது எப்படி இது பண்றாங்க கன்சிடர் பண்றாங்கன்னா ஒரு ஹையர் பேரை 2 லோயர் பேரா ஒரு அடிஷனல் லிங்கா நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஒரு ஹையர் பேரை எப்பவுமே ஒருத்தர் ஹையர் பேரா இருந்தானா அவனை ஈக்குவல் டு 2 லோயர் பேர் பிளஸ் 1 அடிஷனல் லிங்க் அப்படின்றது இது பண்ணும். ஸோ L = 2/3 of j + 2 அதே தான் போட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலால மாறுபாடு கிடையாது. அடுத்தது 6 பார் செயின் அப்படின்றது ஒரு 6 பார் செயின்ல வந்து நமக்கு என்னன்னா 7 டர்னிங் பேர்ஸ் இருக்கும். அப்புறம் இட் மே பி created by 4 binary and 2 ternary link அப்படின்றத இது பண்ணலாம். The maximum number of hinges in one link எவ்வளவு இருக்கும்னா it is n link இருந்தா n/2 இருக்கும் maximum number of hinges. ஸோ அடுத்தது பார்க்க போற விஷயங்கள் என்னன்னா செயின். இப்போ கினமேட்டிக் செயின்னா என்னன்னு பார்த்துட்டோம். டைப்ஸ் ஆஃப் செயினை எந்த மாதிரிலாம் பிரிக்கலாம் அப்படின்னா கினமேட்டிக் செயினை கன்ஸ்ட்ரைன்ட் செயின், அன்கன்ஸ்ட்ரைன்ட் செயின், இல்ல லாக்டு செயின். ஸோ லாக்டு செயினுக்கு வந்து அழகா ஒரு இது பார்க்கலாம். இவன் தான் லாக்டு. இவன் வந்து 1 2 3 பேரை வச்சு பண்ணா அவன் லாக்டு செயினா தான் வரும். ஸோ என்ன அப்படின்னா இவன் நகர மாட்டான், ஆடவும் மாட்டான், அசையவும் மாட்டான். ஒரு இன்புட் மோஷன் கொடுத்தா மொத்தமா 3 பேர் சேர்ந்து சுத்துவான். சரியா? அப்ப தனியா அவனுக்கு ஐயங்கிறதுக்கு தகுதி இல்லை. லாக்டு செயின் புரிஞ்சுங்க. கன்ஸ்ட்ரைன்ட் செயின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரைன்ட் செயின் ஒன்று செயின் வரையறேன் பாருங்க. இதான் கன்ஸ்ட்ரைன்ட் செயின். அதாவது ஒரு இன்புட் மோஷன் கொடுத்தா எனக்கு டிசையர்ட் அவுட்புட் மோஷன் கிடைக்கும். கன்ஸ்ட்ரைன்ட்ல நான் நினைச்சது மாதிரியே எனக்கு மோஷன் கிடைச்சாதான் கன்ஸ்ட்ரைன்ட் செயின். நான் ஒரே ஒரு இன்புட் தான் கொடுப்பேன், ஆனா எனக்கு நினைச்ச மாதிரியே மோஷன் நடக்கணும் அப்படின்னா என்ன செயின் சூஸ் பண்ணோம்? கன்ஸ்ட்ரைன்ட் செயின். மோஷனே நடக்காம இருந்தா அது லாக்டு செயின். இப்ப இருக்கட்டும். அடுத்தது ஒரு அன்கன்ஸ்ட்ரைன்ட் செயினை வந்து பார்ப்போம். அன்கன்ஸ்ட்ரைன்ட் செயினை பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் படத்தை மாத்திக்கிறோம். அன்கன்ஸ்ட்ரைன்ட் செயின் ஒரு என்ன போடுறது? பென்டகன் தான், வேற ஒன்றும் கிடையாது. இட் இஸ் பென்டகன். ரெடி பண்ணிட்டோமா? இதான் ஒரு அன்கன்ஸ்ட்ரைன்ட் செயின். இவன் வந்து அன்கன்ஸ்ட்ரைன்ட் செயின். இவன் வந்து கன்ஸ்ட்ரைன்ட் செயின். இவன் வந்து லாக்டு செயின். இவன் வந்து அன்கன்ஸ்ட்ரைன்ட் செயின். இதுக்கு வந்து என்ன தேவைன்னா நான் ஒரே ஒரு இன்புட்டை கொடுத்து ஒரு அவுட்புட்டை வாங்க முடியாது. டிசையர்ட் அவுட்புட்டை கிடைக்காது. ஒண்ணு கண்ணுன்னா நடக்காது. அப்ப எனக்கு இதான் அன்கன்ஸ்ட்ரைன்ட் செயின். நம்ம அன்கன்ஸ்ட்ரைன்ட் செயினையும் கன்ஸ்ட்ரைன்ட் செயினா மாத்தலாம். அன்கன்ஸ்ட்ரைன்ட் செயினா கன்ஸ்ட்ரைன்ட் செயினா மாத்துறதுக்கு ஒரு வழி இருக்கு. அது வந்து மோஷன் அப்படின்றத பார்ப்போம். கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரைன்ட் மோஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரைன்ட் மோஷன்
அப்படின்னா என்னன்னா இதான் கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின்ட் மோஷன். இப்ப கன்ஸ்ட்ரெயின்ட் செயின்ல நடக்கிறதா கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின்ட் மோஷன். இன்கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின்ட் மோஷன்னா என்னன்னா, அதாவது அன்கன்ஸ்ட்ரெயின்ட் செயின் நடக்கிறதா இன்கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின்ட் மோஷன். அதுக்கப்புறம் இந்த இன்கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின்ட் மோஷன் நடக்குது இல்லையா, அதை வந்து நம்ம கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின்டா மாத்தலாம். எப்படி மாத்தலாம் அப்படின்னா, மறுபடியும் அதே லிங்க் எடுத்துக்கிறேன். அதே லிங்க் எடுத்துக்கிறேன். 5 லிங்க் எடுத்துக்கிறேன். இங்க வந்து ஒரு இன்புட்டுக்கு பதிலா 2 இன்புட் கொடுத்தனா அது கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின்டா மாத்தும். அதாவது ஒரு இன்கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின்ட கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின்டா நான் மாத்தினேன்னா அதுதான் நான் என்ன சொல்றேன், சக்சஸ்ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்ட் சொல்றேன். ஒரு இன்கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின்ட் மோஷனா இருக்கிறவனை நான் கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின்டா ஏதோ ஒண்ணு பண்ணி மாத்திரம் வச்சுங்களேன், அதுதான் சக்சஸ்ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்ட் அர்த்தம். சரியா? சோ வந்து மோஷன் வந்து 3 வகைப்படும். கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின்ட் மோஷன், இன்கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின்ட் மோஷன், சக்சஸ்ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்ட் மோஷன் அப்படின்னு 3 வகைப்படும்ன்றது தெரியும். சரி, நம்ம இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை போவோம் என்னன்றது. இப்ப சைக்கிள் செயின்ன்றது வந்து ஒரு நாட் எ கினமேட்டிக் செயின் அப்படின்னு தெரிஞ்சீங்க. இங்க ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா j plus h by 2 equal to 3l by 2 minus 2. சரியா? j னா நம்பர் ஆஃப் ஜாயிண்ட்ஸ், இதுனா h னா வந்து நம்பர் ஆஃப் ஹையர் பேர், இல்ல j னா நம்பர் ஆஃப் லோயர் பேர் கூட சொல்லிக்கலாம். l நம்பர் ஆஃப் லிங்க்ஸ், l நம்பர் ஆஃப் லிங்க்ஸ். இப்ப j plus h by 2 equal to 3l by 2 minus 2. சரியா? சோ இந்த ஈக்குவேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு வந்து பெருசா இருந்தானா அவன் தான் லாக்டு செயின். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பெருசா இருந்தா அது அன்கன்ஸ்ட்ரெயின்ட் செயின். ஈக்குவலா இருந்தா அது கன்ஸ்ட்ரெயின்ட் செயின். இந்த ஈக்குவேஷன் வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு செயினை லாக்டு செயினா, அன்கன்ஸ்ட்ரெயின்ட் செயினா, இல்ல கன்ஸ்ட்ரெயின்ட் செயினான்னு முடிவு பண்றது இதான் இந்த ஈக்குவேஷன் தான். j plus h by 2 equal to 3l by 2 minus 2 அப்படின்றது. அப்ப 2க்கு மட்டும் மைனஸ், அது மட்டும் ஆச்சு. இப்ப ரெண்டால பிரிப்போம், அப்ப உங்களுக்கு ஒண்ணு கொஞ்சம் புரியும். 2j பிளஸ் h, so hij, okay, equal to 3l. அப்ப h இருக்கு, h க்கு அப்புறம் i விட்டுறோம், i க்கு அப்புறம் என்ன இருக்கு, j இருக்கு, j க்கு அப்புறம் k விட்டுறோம், k க்கு அப்புறம் l, அப்ப -4. அப்ப பாருங்க, இது 1 2 3 4, 4க்கு மட்டும் மைனஸ். 1 2 3 4 நமக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 1 எழுதிக்கிறோம், அப்புறம் 2 எழுதிக்கிறோம், ஈக்குவல் டு போடுறோம், 3 போடுறோம், 4 போடுறோம். 1க்கு 2க்கு நடுவுல பிளஸ், 3க்கு 4க்கு நடுவுல மைனஸ். இது ரெண்டாவது தான் நம்ம ஈக்குவேஷன் கிடைச்சிடும். அப்புறம் ஏபிசிடில நம்ம நீங்க பாத்துங்க, இது ஒரு அற்புதமான விஷயம். h பேசோ போடுறோம், i விட்டுறோம், மறுபடியும் j போடுறோம், k விட்டுறோம், அப்புறம் l போடுறோம், அதை நிப்பாட்டி கடைசியில ஒண்ணுமே போடாம விட்டுறோம். HIJKL, ஏபிசிடில HIJKL போட்டோம்னா இந்த ஈக்குவேஷன் வந்துடும். இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம மனப்பாடமா தெரியும், எப்போ கேட்டாலும் வந்து நல்ல ஃபிங்கர் டிப்ல தெரியணும். இப்ப ஜாயிண்ட் பிளஸ் h by 2 அப்படின்றது இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இந்த ஈக்குவேஷன் வந்து இதுல இருந்து தான் கொண்டு வரலாம். 1 2 3 4ல இருந்து கொண்டு வந்துடலாம் ஈஸியா. சரிங்களா? சோ நீங்க பாத்துங்க, அப்ரிஷியேட் பண்ணுங்க. அடுத்தது என்னன்னு பாத்தா கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின்ட் மோஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின்ட் மோஷன் அப்படின்னா எனக்கு டெஃபினைட் அவுட்புட் கிடைக்கணும். இப்ப அது தானா வேற வேற விஷயத்துல சுத்ததுக்கு எனக்கு எதுக்கு அந்த மோஷன்? நான் எப்படி யோசிச்சனோ, நான் எந்த மாதிரி பாதை போட்டனோ அதே பாதையில பயணம் பண்ணா அது கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின்ட். நான் ஒரு பக்கம் செலுத்த அது வேற பக்கம் போச்சுன்னா அது இன்கம்ப்ளீட் கன்ஸ்ட்ரெயின்ட். அதை இன்கம்ப்ளீட் கன்ஸ்ட்ரெயின்ட வந்து நம்ம சம் அதர் இன்புட் மூலமா நம்ம கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின்ட் மாத்தினா சக்சஸ்ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் மோஷன் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இப்ப இத வந்து பாருங்க, ஒரு ஷாஃப்ட் இருக்கா, ஒரு ஷாஃப்ட் எங்க இருக்கு, ஒரு ஷாஃப்ட் ஒரு இதுக்குள்ள இருக்கு, ஒரு சர்க்குலர் ஹோல்ல இருக்கு, ஹோல்ல இருக்கா, அது ஹோல்ல இருக்கும்போது சுத்துன்னு வச்சுக்க, நம்ம ரொட்டேட் அப்படின்றோம். நம்ம சுட்டி ரோபோ மாதிரி நம்ம ஷாஃப்ட் கிட்ட போய் என்ன பண்றோம், ரொட்டேட் அப்படின்றோம். ரொட்டேட் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ரொட்டேட் பண்ணும். ரொட்டேட் பண்ணும்போது என்னன்னா சுத்தும், சுத்தும், சுத்திட்டு அது இப்படி இப்படி ஆட ஆரம்பிச்சிடும். எப்படி இருக்கும், ஆடிக்கிட்டே சுத்தும். சரியா? சுத்தம் ஆடும், சுத்தம்
ஆட், அதுதான் இன்கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின். இப்ப இங்க வந்து கொஞ்சம் மாற்றத்துக்காக நான் என்ன பண்றேன், ஒரு காலர் போடுறேன். காலர் போட்டு நம்ம லாக் பண்ணிட்டு வச்சுக்கேன். காலர் போட்டு இங்க லாக் பண்ணிக்கலாம். சோ அந்த காலரோட லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, காலர் போட்டனாலே என்ன அர்த்தம், அது ஆட்டோமேட்டிக்கா சுத்த மட்டும் தான் பண்ணும், ஆடாது. சோ அது வந்து கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின். அதாவது காலரோட இருந்தா அது கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின், காலர் இல்லாம இருந்தா இன்கம்ப்ளீட் கன்ஸ்ட்ரெயின். அப்படி ரெக்டாங்குலர் பார் வந்து ரெக்டாங்குலர் ரோல்ல இருக்குது கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின். சர்க்குலர் ரோல் இன் சர்க்குலர் பார் வந்து இன்கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின். சர்க்குலர் ரோல்ல சர்க்குலர் ஷாஃப்ட் வித் காலரோட சுத்தினா அது கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின். இதெல்லாம் வந்து சில விஷயங்கள் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது உங்களோட கடமை. அடுத்தது என்ன அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, successfully constrained அப்படின்னா வந்து when the connection between the elements of the pair is such that the constrained motion is not completed by itself but by some other means. அப்படின்னா என்னன்னா, இங்க ஃபுட் ஸ்டெப் பேரிங் அப்படின்னு ஒரு பேரிங் சொல்லுவாங்க. அந்த ஃபுட் ஸ்டெப் பேரிங் இப்படி இருக்கு வச்சுங்களேன், இப்படி இருக்கு. சோ இவனோட வெயிட்னால, இவனோட செல்ஃப் வெயிட்னால அந்த பொசிஷன் வந்து மெயின்டைன் பண்ணப்படும். கரெக்டா அதை உள்ள போய் லாக் பண்ணிப்பான் செல்ஃப் வெயிட்னால, சுத்திட்டே இருப்பான். அது ஃபுட் ஸ்டெப் பேரிங். சரியா? ரோட்டர் ஆஃப் தி வெர்டிகல் டர்பைன், அதெல்லாம் வந்து சக்சஸ்ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்ட் மோஷனுக்கு ஒரு உதாரணம் வச்சுக்கலாம். சோ இவ்வளவுதான் வந்து நம்ம இது. அடுத்தது வந்து மெஷின் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு. மெஷின்னா என்னன்னா, மெக்கானிக்கல் ஒர்க்கை டிரான்ஸ்மிட் பண்ணா, மெஷின், ஃபோர்ஸ் டிரான்ஸ்மிட் பண்ணா ஸ்ட்ரக்சர். இங்க பவர் டிரான்ஸ்மிட் பண்ண யூஸ் ஆகும், இங்க வந்து ஃபோர்ஸ் மட்டும் டிரான்ஸ்மிட். அதாவது மெஷின்னா பவர் டிரான்ஸ்மிஷன், ஸ்ட்ரக்சர்னா ஃபோர்ஸ் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு தெரியும். சிம்பிள் மெக்கானிசம்னா ஒன்லி 4 லிங்க் தான் இருக்கணும். காம்பவுண்ட் மெக்கானிசம்னா மோர் தென் 4 லிங்க் இருக்கணும். சரியா? சிம்பிள் மெக்கானிக்ஸ்னா 4 லிங்க் இருக்கணும், மோர் தென் 4 லிங்க் இருந்தா அது காம்பவுண்ட் லிங்க். தேங்க்யூ சாம்பியன்ஸ். நம்ம வந்து இந்த லெக்சரை இதோட நிறைவு செய்வோம். அடுத்த லெக்சர் அடுத்த இதுல பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச்.